அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு February 11, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆளுநருக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு, மசோதாக்கள் நிறுத்தி வைப்பு விவகாரம். அதாவது நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மசோதாக்களை ஆளுநர் பேரவைக்கு திருப்பி அனுப்பாமல் தன்வசமே வைத்துக் கொண்டால் அதன் நிலை என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, மசோதாக்கள் நீர்த்து போகும்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மசோதாக்கள் நீர்த்து போகும் என்றால் அவற்றை எவ்வாறு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டான ஒரு டிஸ்கஷனே கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அந்த கேஸ் சம்மந்தமாகவும் அது சம்மந்தமாக நீதிமன்றம் எழுப்பப்பட்ட கேள்விகள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வாசிச்சோன்னா ரொம்ப டைம் ஆயிரும். இன்றைக்கி நியூஸ் ரொம்ப கம்மி தான். இங்கிறது திருக்குறள் அண்டு ஒரே ஒரு நியூஸ் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். எல்லாத எண்ணி செயல் வேண்டும், தம்முடு கொல்லாது உலகு, தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாதே, ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும்னு தெரிந்து செயல்வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு வலிமையான நட்பு நாடுகள் மூலமே உலக ஒழுங்கை கட்டமைக்க முடியும் அப்படின்ட்டு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்காரு. ஏர் இந்தியா கண்காட்சி 15வது ஏர் இந்தியா கண்காட்சி பெங்களூரில் நடந்துச்சு. அதில் வந்து IDEX அரங்கை பார்வையிட்ட பாதுகாப்பு அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. அந்த கண்காட்சியில் பங்கேற்ற அதிநவீன ரஷ்ய LU-57 போர் விமானம் அண்ட் LU-30 போர் விமானம் கொடுத்துருக்காங்க. பாராசூட் சாகசத்தில் ஈடுபட்ட இந்திய விமானப்படையினர் ஆகாஷ் கங்கா பிரிவினர்னு கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் அமைப்பில் பறந்து நடுவானில் சாகசம் செய்து ஜாகுவார் போர் விமானங்கள், ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில் சாகசத்தில் ஈடுபட்ட தேஜஸ் போர் விமானம் பற்றியும் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க அதை ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.